ரீசெண்டாக தேவ் மீனா, குல்தீப் குமார் அப்படின்ற 2 இந்தியன் அத்லட்ஸ் 5.45 மீட்டர்ஸ் உயரத்தை தாண்டி ஒரு புதிய ஜாயிண்ட் நேஷனல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இவங்க விளையாடுற கேம் பேர் போல் வால்ட். இவ்வளோ பெரிய நேஷனல் சாம்பியன்ஸாக இருந்தும் அவங்களோட காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு ஒரு சாதாரண ரிக்ஷாவில் போகிற நிலைமை தான் அவங்களுக்கு கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி மேட்ச் முடிச்சுட்டு ட்ரெயினில் வரும்போது அவங்க வச்சிருந்த 16 ஃபீட் லாங் போல்ஸை பார்த்துட்டு டிடி என்ன சொன்னார் தெரியுமா? இதை யாராவது இரும்பு பைப்னு நினச்சி பயந்துட போகிறாங்க, வண்டியை விட்டு இறங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நடுவுலையே இறக்கி விட்டு ஃபைனும் போட்டிருக்காரு. கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு கோடிக்கணக்கில் ஸ்பான்சர்ஸ், லக்ஸுரி கார்ஸ், விஐபி ட்ரீட்மெண்ட்னு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஆனால் நாட்டுக்காக ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற இந்த மாதிரி அத்லெட்ஸ்க்கு ஒரு பேசிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட கிடைக்கிறது இல்லை. மெடல் ஜெயிச்சா மட்டும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற நாம அவங்களோட இந்த நிஜமான ஸ்ட்ரகிள்ஸ் மற்றும் கஷ்டங்களை ஏன் கண்டுக்கிறதே இல்லைன்னு தெரியல.